அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மகிமை உண்டாகட்டும். நம்ம எடுத்து வாசிப்போமா? இந்த நாளை கூட தேவன் நம்மளோட பேசும்படி பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஸ்தோத்திரம். ஆயினும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறான். முழுவதும் என்ன பண்றேன் சப்பா, நான் பிரயாசப்படுறேன், எனக்கு ஒன்றும் வாய்க்க மாட்டேது, ஒரு காரியமும் எனக்கு வாழ்க்கையில செயல்பட மாட்டேங்குது, எல்லாமே நான் தோற்று போறேன், என் படகு வெறுமையா இருக்கு, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு, நான் எவ்வளவோ செயல்படுறேன், எவ்வளவோ நான் பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல ஏசப்பா. ஏன்னா இந்த பேதுருவான நல்ல மீன் பிடிக்க அறிமுகமான நல்ல ஒரு டேலண்டான ஒரு மனிதன். அது கீழே வசனம் 4 வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றான். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலை, ஆனா சரி நான் போடமான்னு சொல்ல, ஆகிலும் அப்படி சொன்னேன், உம்முடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன், வலைய போடுறேன் சப்பா. ஆமா, யாராவது என்னமோ சொல்லி பார்த்தா நாங்க செஞ்சு பார்த்தா அது தோல்வி போயிடுச்சு, தோல்விதான். ஆனா இயேசுவின் வார்த்தைகள்ல வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில என்னதுங்க, வல்லமை உண்டு. ஆமா, அவர் அற்புதங்களின் தேவனாகிய கர்த்தர். ஆமா, லாசருவை என்ன சொல்றாரு, வெளியே வான்னு சொல்றாரு, அப்படியே உயிரோடு என்ன பண்ணுது, ஆமா லாசரு உயிரோடு. தேவனுடைய வல்லமையின் வார்த்தையில அதிகாரம் உண்டு. பிசாசு பண்ண இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. 2000க்கும் அதிகமான பிசாசு என்ன பண்ணுது, அந்த குடும்பத்தை அவனை விட்டு என்ன பண்ண, அந்த வாலிபனை விட்டு வெளியே போவதை பார்க்க முடியும். அப்ப இந்த பேதுரு இதெல்லாம் பார்த்த உடனே சொல்றான், இயேசுனுடைய வார்த்தையில ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஏன்னா அவர் கூடவே பணம் பண்ணிக்கிறவன். அந்த பேதுரு என்ன பண்றான், பார்த்து சொல்றான், இயேசு சொன்னாருன்னா அதுல அர்த்தம் இருக்கும். ஆமா, அர்த்தம் இல்லாம ஆண்டு நம்புறாரு. ஒரு முகாந்திரத்தோடு கூட தான் உங்களுக்கு அர்த்தம் அழைச்சிருக்கார். ஒரு திட்டத்தோடு தான் தேவன் உங்களை என்ன அழைத்திருக்கலாம். நிச்சயமாக முடிவு இருக்கு. அதுல சொல்றான், வலையை போட்ட பொழுது என்ன பண்றான், 6 வசனம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7 வசனம், அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய படகை நிரப்புகிற ஆண்டவர் நம்முடைய உள்ளமத்தை என்ன பண்றாரு, அதிகமாய் ஆஸ்வதிக்கும்படியாக தேவனுடைய அந்த பிரசன்னமானது நம்ம நிச்சயமாய் நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய படகை, நம்முடைய உள்ளத்தை, ஒருவேளை காயத்தோடு கூட இருக்கலாம், என் காயத்துக்கு மறந்து போட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் ஆண்டவர் அதை சொல்லுது, ஆழத்திலே இழுத்து கொண்டு வலையை போடும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார், ஆழத்துக்குள் இழுத்து அவருடைய அன்புக்குள்ளே இழுத்து கொண்டு போகும்படி, நம்மளை ஆஸ்வதிக்கும்படி, நம்மளை பெருக பண்ணும்படி. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காம நீங்க இருக்கீங்களா, நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். அவர்கிட்ட கேளுங்க. மத்திய 7 சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில ஒன்றுமே அகப்படல ஆண்டவர், ஒரு நன்மை என்னால பார்க்க முடியல, எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களின் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமா இயேசு உங்க படகுற நிரப்புவா. உங்களை கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்புவா. சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, சமாதானத்தை கொடுப்பார். சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா, சந்தோஷத்தால் உங்களை நிரப்புவா. ஆமே, தேவனுடைய மகிமையான பிரசனம் நிச்சயமா உங்களை நிரப்பும். ஆனால் சொல்லுற வசனம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். இயேசு சொல்றபடி கேட்டோம்னா வாழ்க்கை
வழியாக சத்தியமாக ஜீவனுமாக இருக்கிற இயேசு நம்மளை நித்தியத்துக்கு நேராக அழைத்து கொண்டு நம்மளை ஆசுவதமாக நம்மளை நிரப்புகிறவராக, நம்ம படகு மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளை ஆஸ்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் ஜெபமுமா, பரிசுத்த தேவனே நம்முடைய பிள்ளைகளை, படகை, குடும்பத்தை நிரப்புவீராக. நீ அப்படியாய் செய்யப்படுத்த நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.